ஃபஸ்ட்டு கோயிலில் போய் பார்த்தோம் அவினாசியில். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்தா ரவுடியாக இருப்போம் போல. அமைதியா இருங்க. ரொம்ப சைலண்ட் தான், கொஞ்சம் கஷ்டம். அவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆக்குது, இன்ட்ரோவர்ட் ஓகே. ஆனால் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம். பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இன்னும் 2 மாதத்துலேயே மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா 2 மாதம் போனதே தெரியல, டக்குன்னு மேரேஜ் வந்துருச்சு. ஃப்ரீடம் போகுதுன்னு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. அம்மா வீடை விட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் ஓகே. இது ஒரு எப்படி சொல்றது, புது பிகினிங் எனக்கு. இந்த படத்தில் வருதில்ல, நீ அழகா இருக்கு நினைக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் நீ என்ன சொல்றது, சரி நீ அழகா இருக்குது, சூப்பரா. ஆமாம். ஆனால் அழகே பயமாக இருக்கு, பயமாக இருக்கு. நாளைக்கு தாலி கட்டுற போகிறப்ப அப்படியே மேலே பறக்கிற மாதிரி இருக்கும். கண்ணோடு கண் சேர என் பேச்சு தடுமாற வெக்கத்தில் நான் ஆட மனம் ஏங்கவா. நொடிகள் நகர்ந்தாலும் மண்ணோடு மறைந்தாலும் நம் காதல் தொலையாமல் உனை வெல்லவா. நீ இருந்தாலும் காதல் சொல்ல பல பல கனவுகள் என்னை கொல்ல. உன்னிடம் பாதைகள் தானே செல்ல. நீ இருந்தால் வானமே அல்ல. நீ இருந்தாலும் காதல் சொல்ல பல பல கனவுகள் என்னை கொல்ல. உன்னிடம் பாதைகள் தானே செல்ல. நீ இருந்தால் வானமே அல்ல. ஹாய், என்னோட சிஸ்டர் நிவேதா. வெட்டிங் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் ரொம்ப லாங் டைம் இருக்கும்னு நினச்சோம். ஷார்ட் டைமில் பண்ணுறதுக்கு ரீசனும் நான் தான். ஆக்சுவலாக சின்ன வயசில் நாங்களாம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருப்போம் 2 பேரும். இனி மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போது நினச்சி எனக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் தோணுது. இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து இப்போ அவருக்கு மேரேஜுங்கிறத நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவள் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி. ஹாய், நான் மாப்பிள்ளையோட சிஸ்டர் பேசுகிறேன். நானும் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். பட் வளர வளர வந்து ரொம்ப வந்து அந்த ஃபேஸ் வந்து மறைஞ்சு வந்து இப்போது ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிள், பயங்கர கேரிங்கான ஒரு பர்சனாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரது நான் பார்க்குறேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக அண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆக்சுவலி மேரேஜ் வந்து சடனாக தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுவும் அண்ணி வந்து என் கூட வந்து இவ்வளோ டக்குன்னு வந்து மிங்கிள் ஆவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன், அவங்கள அண்ணியாக நான் பார்க்கல, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மாதிரி டக்குன்னு வந்து என் கூட வந்து மிங்கிள் ஆவாங்க இந்த மாதிரிலாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அந்த வகையில் ஐ எம் பிளெஸ்டு தான். ஆராத்தி ஆராத்தி நாங்க எடுக்கும் ஆராத்தி,
ஆராத்தி ஆராத்தி நாங்க எடுக்கும் ஆராத்தி. பாடுங்க சட்டைக்காரர் பாசமான மனசுக்காரர், பட்டு வேட்டி சட்டைக்காரர் பாசமான மனசுக்காரர், உருமாலை கட்டி வந்த உத்தமரு எங்க மச்சான், உருமாலை கட்டி வந்த உத்தமரு எங்க மச்சான், சாத்தந்தை குளம் தந்த சாந்தமான எங்க மச்சான், சாத்தந்தை குளம் தந்த சாந்தமான எங்க மச்சான், ஊசப்பன் மாமாவோட மூத்த பையன் எங்க மச்சான், ஊசப்பன் மாமாவோட மூத்த பையன் எங்க மச்சான், எங்க கார கை பிடிக்க காரேறி வந்த மச்சான், எங்க பொண்ண கை பிடிக்க காரேறி வந்த மச்சான், காரால வம்சத்துல பாரால வந்த மச்சான், காரால வம்சத்துல பாரால வந்த மச்சான், மயக்கவியல் துறையில தான் எம்டி படிச்ச எங்க பொண்ணு, அவங்க மைக்கூசி போடாமலே மயக்கவியல் துறையில தான் எம்டி படிச்ச எங்க பொண்ணு, மைக்கூசி போடாமலே மயங்கிட்டீங்களே எங்க மச்சான், தங்க தாரகைய சொந்தமாக்கி தரோமுங்க, கண்ணு கலங்காம பத்திரமா பாத்துக்கங்க, தங்க தாரகைய சொந்தமாக்கி தரோமுங்க, கண்ணு கலங்காம பத்திரமா பாத்துக்கங்க, வாழையடி வாழையாக உங்க குடும்பம் தலைக்க வேணும், 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும், வாழையடி வாழையாக உங்க குடும்பம் தலைக்க வேணும், 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும், தங்க தாரகைய சொந்தமாக்கி தரோமுங்க, கண்ணே கலக்காம தங்கக்கா சளி பட சொல்லுங்க. போடுறதுக்கு சங்கடப்பட்டு சொல்றீங்க. தங்கமான மனசு போல கட்டி நிறைய பொண்ணா பொண்ணுங்க மச்சான், உங்களை வாழ்த்தி வாழ்த்தி பாடிட்டேங்க மச்சான். சூப்பரா பாடுனீங்க. ஆளுக்கு 500, 2 பேருக்கு ஆளுக்கு 500, 2 பேருக்கு ஆளுக்கு 500, ஆளுக்கு 500. அதுல வேண்டாம், அதுல வேண்டாம். ஊத்தி கட்டி அப்படியே கீழே ஊத்தினீங்க. இதுல சூப்பரா பாடிட்டீங்க. சூப்பரா இருந்தது. எங்க பொண்ணு தட்டு நிறைய பொண்ணே ஓடலாம். ஓகே ஓகே